ஜார்க்கண்டம் கலாச்சாரத்தின் பிறப்பிடம். அநேக ஆன்மீக மாவட்ட தனியார் கல்யாண மண்டபத்தில் சமஷ்டி உபநயனம். தமிழ்நாடு பிராமண சங்கத்தினரால் இந்த வைபவம். நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள ராஜா ஏத்தம்மை கல்யாண மண்டபத்தில் சமஷ்டி உபநயன நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விசேஷ நிகழ்ச்சியினை தமிழ்நாடு பிராமண சங்கத்தினர் ஏற்பாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள தேவக்கோட்டையில் தமிழ்நாடு பிராமண சங்கம் சார்பில் ராம ஏக்கம்மை திருமண மண்டபத்தில் 10 சிறுவர்களுக்கு சமஷ்டி உபநயன விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மண்டபம் அருகே உள்ள விநாயகர் திருக்கோவிலில் இருந்து சுவாமி தரிசனம் செய்த பின்னர் 10 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு உதய சாந்தியுடன் சிவாச்சாரியார்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் துவங்கின. தொடர்ந்து கணபதி பூஜை, நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமங்கள் நடைபெற்று ஆகம விதிப்படியும் வைதீக முறைப்படியும் அனைத்து யாகங்களும் நடைபெற்றன. மாலை மரியாதைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தேவக்கோட்டை பிராமண கிளை சங்கம் தலைவர் திரு ராமசுவாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவினை சங்கம் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பிராமண சங்கங்களின் சார்பாக சமஷ்டி உபநயனம் நடைபெற்றது. தேவக்கோட்டைக்கு ராம ஏகமை திருமண மண்டபத்தில் காலை 5:30 மணி அளவில் உதக சாந்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டு 7:30 மணி முதல் 9:30 மணி வரை உபநயன நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் பூஜையுடன் துவங்கப்பட்டது. தொடர்ச்சியாக நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் அனைத்தும் செய்யப்பட்டு ஆகுதிகள் ஆகம விதிப்படி வைதீக முறைப்படி அனைத்து யாகங்கள் செய்யப்பட்டு 10 ஹோமகுண்டங்கள் வளர்க்கப்பட்டு 10 படுக்களுக்கும் உபநயனம் செய்து வைக்கப்பட்டது. படுக்களின் பெற்றோர்கள் அனைவரும் வந்திருந்தனர். வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் அனைவரும் வந்திருந்தனர்.